ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முட்டையை வேக வைக்கும்போது 2 ட்ராப்ஸ் ஆயில் விட்டுருக்கேன். அது என்ன ஆயில்னால் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆயில் தான். நான் பாயில் பண்ணுறப்ப 2 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் எதுக்குன்னா, நம்ம முட்டையை பாயில் பண்ணும்போதே முட்டை உடஞ்சி வெளியே வரும். அப்படி இல்லையா, முட்டை உரிக்கிறப்ப அந்த ஓடு ஒட்டிட்டு முட்டையும் பாதி ஓடு பாதி ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி முட்டை உடையாமல் பாயில் பண்ணி எடுக்கும்போது உரிக்கிறப்ப உடையாமல் வர்றதுக்காக தான் நான் குக்கிங் ஆயில் 2 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாயில் பண்ணுறப்ப முட்டை உடையாமல் முழுசாக நமக்கு ஈஸியாகவும் உரிக்க வரும். இப்போ பாருங்கள், வீடியோவில் 2 முட்டை உரிச்சிருக்கேன். அது எப்படி உடையாமல் உரிச்சிருக்கேன். இதே போல் நான் 4 முட்டையும் உடையாமல் உரித்து காட்டியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா, அந்த முட்டை மேலே ஓடுக்குள்ளே ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு தோல் மாதிரி இருக்கும். உரிக்கிறப்ப அந்த தோலோடு சேர்த்து உரிக்கணும். அப்போ ஈஸியாக முட்டை ஓடு ஒட்டிட்டு வராமல் முழு முட்டையாக நமக்கு கிடைக்கும். இப்போ 4 முட்டையும் பாருங்கள், ஓடு தனியாக முட்டை தனியாக முழுசாக உரித்து எடுத்திருக்கேன். இந்த டிப்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 20லேருந்து 30 முட்டை கூட ஈஸியாக பாயில் பண்ணி முழு முட்டையாக உரித்து எடுக்கலாம். வேலையும் ஈஸியாக முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை, ஸ்டோர் பண்ண முட்டையாக இருந்தால் டைரெக்டாக எடுத்து பாயில் பண்ணாதீங்க. ஒரு 15 to 20 minutes இல்லை 25 minutes வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் உடையாமல் வரும். டைரெக்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து பாயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முட்டை உடையும். நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் பழைய சாதம் மீந்துட்டா அது வடகம் போடுவோம், இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிடுவோம். இந்த 2 மெத்தட் இல்லாமல் 3வது ஒரு மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். நம்ம பழைய சாதத்தை எப்படி 2 முறையில் புது விதமான டிஷ்ஷாக மாற்றலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, லைட்டாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக வதக்கிட்டே இருக்கப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க சாதத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் ஆட் பண்ணும்போது உடையாமல் மெதுவாக கலரி கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக இருக்கும், ஒட்டாமலும் வரும். நம்ம ஆயில் கம்மியாக விட்டுட்டா சாதம் வாணலியில் ஒட்டிக்கும், அடி பிடிச்சிரும், அப்புறம் கருகுன ஸ்மெல் வரும். இப்போ அந்த மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் சேர்த்து அந்த மஞ்சள் வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கணும், கிளறி கொடுக்கணும். ரொம்ப நம்ம உப்புமா கிண்டுற மாதிரி பண்ணிடக்கூடாது, அப்புறம் ஒட்டிக்கும். லைட்டாக நம்ம வதக்கி விடணும். அந்த மஞ்சத்தூள் வாசனை, பச்சை வாசனை போயிடும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி சாதம் வடிப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில். தண்ணி கொதிச்சு வரும்போது மீதி நம்மக்கிட்ட இருக்க சாதத்தையும் அந்த தண்ணியில் சாதம் வடிக்கிற மாதிரியே ஆட் பண்ணிடுறோம். அது லைட்டாக ஒரு 2 minutes கொதி வந்தால் போதும். கொதித்தோடனே நார்மலாக நம்ம எப்படி சாதம் வடிப்போமோ அந்த மாதிரி வடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, இப்போ சாதம் எப்படி நம்ம லெமன் ரைஸ், புளியோதரை ரைஸ் மாதிரியே உதிரி உதிரியாக வருது பாருங்கள். லைட்டாக கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 minutes கிளறி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 minutes கழித்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பக்கம் சாதம் வடிக்கிறதுக்காக கொதி வந்துட்டுருக்கு. அது நம்ம நார்மலாக எப்படி சாதம் வடிப்போமோ அந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து காட்டுறேன். இதுவும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான சாதம் வடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாதம் வரும். பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நமக்கு தேவையானப்போ எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்ப நமக்கு வண்டு இல்லை பூச்சிகள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறப்ப வந்துடும் பாக்ஸில். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாசிப்பருப்பை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறப்பவோ இல்லை வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு வாணலியில் லைட்டாக மிதமான தீயில் பாசிப்பருப்பை வாணலியில் போட்டு நல்லா வறுக்கணும். லைட்டாக தான் வறுக்கணும். ரொம்ப நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா தீஞ்சிரும், ஒரு மாதிரி கருப்பாகிடும். அப்புறம்
நம்ம சமைக்கும்போது அது ஒரு மாதிரி கலராக தெரியும், கருப்பு கலரில். அதே போல் தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். அதனால் நம்ம வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம லைட்டாக வறுத்தா போதும். அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதே போல் நமக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து அந்த நிறம் மாறினோடனே நமக்கு வந்து லைட்டாக பாசிப்பருப்பு ஸ்மெல் வறுபட்ட ஸ்மெல் வரும். அப்போ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறமா நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் கெடாமல் வச்சுக்கலாம். அதில் ஈஸியாக வந்து வண்டு பூச்சிகளும் வராமல் இருக்கும். இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். சமைக்கிறப்ப நல்ல மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம வந்து பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தோம்னா அதை அப்படியே ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு அந்த பாக்ஸில் வந்து தண்ணி விட்டு பச்சை மிளகா ஈஸியாக அழுகி போயிடும். அப்படி டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிடணும். பச்சை மிளகாவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்தால் அதில் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வர வேஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை ஒன்று எடுத்து நம்ம அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே நமக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ, கருவேப்பிலை இல்லை பச்சை மிளகா எந்த பொருள் வேணாலும் அதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அதில் வந்து தண்ணி விடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து அழுகி போகாமல் நீண்ட நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.